நீங்க ஒரு பெஸ்ட் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா, முதல்ல நீங்க பண்ண போற பிசினஸ் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டதா, இல்ல சர்வீஸ் சம்மந்தப்பட்டதாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். நான் நல்லா பேசுவேன், நெறைய பேசுவேன். என்னால எவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாலும் பேச முடியும். எத்தனை பேராவது என்னால ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க சர்வீஸ் சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, சர்வீஸ பொறுத்தவரைக்கும் நம்மளால தொட முடியாது, பார்க்க முடியாது. ஜஸ்ட் வந்து அத உணர தான் முடியும். அப்போ உங்களோட ஸ்பீச்னால மட்டும் தான் கஸ்டமர்ஸ சர்வீஸ ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டட் பெஸ்ட்டா இருக்கும். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வந்து பேசுற திறமைலாம் இல்ல. பட் என்ட்ட இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு. என்னால மோர் டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற மாரி இருந்தா, நீங்க ப்ராடக்ட்ஸ் ஓரியன்டடா போறது பெஸ்ட். ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து டெமோ காட்டினாலே அந்த ப்ராடக்ட்டோட யூசேஜ் புடிச்சிருந்தாலே கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கிருவாங்க. உங்களால மார்க்கெட்லயுமே சர்வை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, நீங்க பண்ண போற பிசினஸ் ப்ராடக்ட் ஓரியன்டடா இல்ல சர்வீஸ் ஓரியன்டடாங்கிறதுல கிளியரா